விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சின்னாஞ்செட்டிப்பட்டி கிராமத்தில் சுகாதார வளாகம் மற்றும் குளியலறை மிக மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் சுகாதார வளாகத்தை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் புதிய மகளிர் சுகாதார வளாகம் மற்றும் ஆண்கள் சுகாதார வளாகத்துடன் கூடிய குளியலறை கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள கூடலூர் பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாகவும் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினர். இதில் சுற்றுலாத்துறையினர் மற்றும் வேளாண்மை துறையினர் இணைந்து வெளிமாநில மற்றும் மாவட்ட சுற்றுலா பயணிகளை வரவழைத்து விவசாய தோட்டங்களில் சுற்றுலா மையங்களை திறப்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சிங்கிரிபாளையம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீடு மற்றும் கூரைகளின் மீது கற்களை வீசி வந்துள்ளனர். இவ்வாறு பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த நபரை கடத்தூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்தனர். இதில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த நிர்மல்ராஜ் என்பது தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சைவக உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இறந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உணவு அருந்தியவர் உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது அதற்கு முறையாக பதிலளிக்காத உரிமையாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உணவு அருந்தியவர் கோரிக்கை வைத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அன்பு மருத்துவமனை சார்பில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் துணை மேயர் சூப்பா தமிழழகன், கோட்டாட்சியர் பூர்ணிமா, ஆணையர் லட்சுமணன், வட்டாட்சியர் சண்முகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்வாரிய ஊழியர் செந்தில்குமார் என்பவர் மின்கம்பத்தில் ஏறி பழுது சரி செய்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மின்வாரிய ஊழியரை சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரிக்காத காரணத்தினாலும் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும் பொதுமக்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வந்த தனியார் மினி பேருந்தை சோதனை மேற்கொண்டனர். அப்போது தனியார் மினி பேருந்தில் சட்டவிரோதமாக சாராயம் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டு பேருந்தை பறிமுதல் செய்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய 2 பேரை கைது செய்தும் அவர்களிடமிருந்து 30 சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கேத்தி பேரூராட்சியில் கவுன்சிலர் கணவர் விடுதி உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதி உரிமையாளர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பல தங்கும் விடுதிகளில் பணம் கேட்டு மிரட்டி வருவதாக பலரும் புகார் அளித்து வருவதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்திநகர் கல்லேரி பகுதியில் 2 மர்ம நபர்கள் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் இருப்பதாக குடியாத்தம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் கல்லேரி பகுதியைச் சேர்ந்த தரணி என்பவரை கைது செய்தனர். மற்றொருவர் தப்பி சென்ற நிலையில் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் பழமை வாய்ந்த வெள்ளேரி குளம் உள்ளது. இக்குளத்தில் கழிவுநீர் கலந்து பச்சை நிறத்தில் மாறி மாசடைந்துள்ளதால் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது திருக்கழுக்குன்றம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர்டி அரசு, திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் உட்பட பலர் உடன் இருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.